தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்று புதன்கிழமை 30ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2020. இந்த நாளின் வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதங்களின் புத்தகம் 136ஆம் சங்கீதத்தின் 23ஆம் வசனம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதே. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்புக்குரியவர்களே, தேவன் நாம் இருந்த சூழ்நிலையில், அதாவது நம்முடைய தாழ்விலே அவர் நம்மை நினைவு கூர்ந்தார். அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளின் வேத தியானத்தின் தலைப்பு அவர் நம்மை நினைவு கூர்ந்தார் என்பதே. இந்த 136ஆம் சங்கீதத்தில் தேவன் தம்முடைய ஜனங்கள் இருந்த சூழ்நிலையிலிருந்து அந்த சூழ்நிலையை மாற்றி அவர் எப்படியாக தம்முடைய ஜனங்களோடு கூட இருந்து தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி தம்முடைய கிருபையினால் ஒவ்வொரு காரியத்திலும் அவர்களுக்கு உதவியாக இருந்தார் என்பதை, உதவி செய்தார் என்பதை இந்த சங்கீதத்திலே நாம் மறுபடியுமாக அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிறதை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களான இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு அவர்களை விடுவித்து விடுதலையாக்கி தானே வாக்குத்தத்தம் செய்த அந்த கானான் தேசத்தை நோக்கி அவர்களை பிரயாணப்படுத்தும் பொழுது தேவனை அவர்களோடு கூட இருந்தார். அவர்களுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அவரே பொறுப்பெடுத்து கொண்டார். மட்டுமல்ல, எதிரிகளிடத்திலிருந்து வந்த எல்லா நாச மோசங்களிலிருந்தும் அவர்களை விடுவித்து காத்து கொண்டார் என்பதை இந்த சங்கீதத்திலே நாம் 1ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் எப்படியாக தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் கூட ஒரு வருஷத்தின் கடைசியிலே முடிவிலே வந்து நிற்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள், கொள்ளை நோய்கள் மற்றும் பொருளாதாரத்திலும் எத்தனையோ வீழ்ச்சிகளை நாம் சந்தித்தோம். ஆனாலும் பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் சகித்து கொள்ள, எல்லாவற்றையும் மேற்கொள்ள, எல்லாவற்றின் மேலும் ஜெயமெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நாம் அவருக்கு எந்த அளவு நாம் பிரியமாக இருந்தோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரோ தம்முடைய அன்பை நம்மீது பொழிய பண்ணினார், நம்மை காத்து கொண்டார், நம்மை இன்று வரை வழிநடத்தி இருக்கிறார். இவை எல்லாவற்றையும் நினைத்து இந்த வருடத்தினுடைய கடைசியிலே நாம் அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை, நன்றி பலிகளை நாம் அவருக்கு ஏறெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நன்றி உள்ள இருதயத்தோடு நாதன் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அவருடைய கிருபை அதிசயமான கிருபை, அந்த அதிசயமான கிருபை நம்மை இந்த ஆண்டு முழுவதும் நடத்தினதே. ஆனபடியினால் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் அவரை துதித்து கொண்டே ஒரு புதிய வருடத்திற்குள் நுழைவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை நீர் பாதுகாத்தீர், பராமரித்தீர், தேவைகளை சந்தித்தீர். நீர் செய்த எல்லா அதிசயங்கள், அற்புதங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்தினீர். எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.